மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுப்பதை எதிர்த்து தமிழக அரசு தொடர்ந்து வழக்கின் இறுதி விசாரணையை உச்சநீதிமன்றம் ஒத்திவைத்தது. தமிழக சட்டமன்றத்தில் இயற்றப்படும் மசோதாக்கள் மற்றும் ஆணைகளுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்க மறுப்பதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தது. இந்த வழக்கானது நீதிபதிகள் ஜே.பி. பர்திவாலா மற்றும் ஆர். மகாதேவன் ஆகியோரின் அமர்வுக்கு முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் வெங்கடரமணி இந்த விவகாரத்தில் கூடுதல் முன்னேற்றங்கள் உள்ளதால் வழக்கை ஒத்திவைக்க வேண்டும் என வலியுறுத்தினார். இதையடுத்து தமிழ்நாடு ஆளுநர் மற்றும் அரசுக்கு இடையேயான விவகாரத்தில் முடிவு எட்டப்பட்டுள்ளதா அல்லது பழைய நிலையே தொடர்கிறதா என நீதிபதிகள் வினவினர். அப்போது தமிழக அரசின் சார்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர்கள் வில்சன் மற்றும் அபிஷேக் சிங்வி ஆளுநர் அரசு இடையேயான மோதல் போக்கு தொடர்ந்து கொண்டு இருப்பதாகவும் தற்போது துணைவேந்தர் நியமன பிரச்சனையும் கூடுதலாக இணைந்திருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்தனர். மேலும் துணைவேந்தர் நியமனம் தொடர்பான கூடுதல் மனுவையும் முந்தைய வழக்குகளோடு இணைக்க விசாரணைக்கு ஏற்க வேண்டும் என அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். இதையடுத்து அந்த மனுவை ஏற்பதாக கூறிய நீதிபதிகள் வழக்கை ஒரு வாரத்திற்கு ஒத்திவைத்து உத்தரவிட்டனர்.